டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய லீவ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ரீல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே தான் பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷனில் உட்காந்தேன். வேறு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்னதான் லீவ் கிடைச்சாலும் கட்டுக்கட்டாக பேப்பர் வச்சுட்டு தான் எல்லா டீச்சர்ஸும் உட்காந்துருப்பாங்க. அதோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ நானுமே பேப்பர் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். அதுக்குள்ளே என் பசங்க அம்மா பசிக்குதுமா அப்படின்ட்டாங்க. சரி என்னடா செய்யலாம் அப்படின்னும் போது வீட்டில் ஒரு 2 நேந்திர வாழைப்பழம் இருந்தது. சரி அதில் பழம்பொரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது சின்ன குட்டி வந்தாச்சு. அம்மா ரெடி ஆகிடுச்சாம்மா பசிக்குதுமா அப்படின்னு. தோப்பா 2 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். ஸோ பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இந்த ஸ்நாக்ஸ் டைம், லஞ்ச் டைம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் நினச்சாலும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாமல் எனக்கு வேலைக்கு போனால் கூட அந்த டைம் ஷெட்யூலோடு எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி இருக்குது. இதுவே வீட்டில் இருந்தேன்னா எனக்கு வந்து காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பேப்பர் கரெக்ஷன்லேயே உட்காந்துட்டேன்.